ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கர் குட்டிலிங்க ஒரு வித்தியாசமான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இது சின்ன வெங்காயத்தில் இடித்து செய்ய போகிறோங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாங்க. 2 பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்புங்க, கொஞ்சமாக சோம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் எடுத்துருக்குங்க, ஒரே ஒரு பே லீஃப் எடுத்துருக்குங்க. அப்புறம் வெங்காயம் வந்து கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணுங்க. அப்புறம் கொஞ்சம் பூண்டுங்க, இஞ்சி கொஞ்சங்க. நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுகள்லாம் அதிகம் பண்ணிக்கலாங்க, கம்மி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இடிக்கிற கல்லில் வந்து இந்த மசாலாவை போட்டு நல்லா இடிச்சுக்கிறோங்க. இது இடித்து செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. அதுக்காக இடிச்சுக்கோங்க. மிக்சியில் வந்து அரைக்கிறதா இருந்தால் ரொம்ப தூளாக பண்ணாமல் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி கூட எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அதே மாதிரிங்க 1 2 இடித்து எடுத்துக்க போகிறோங்க. இது மாதிரி வந்து இடித்து உங்கள் கல் வந்து அம்மியில் கூட அரைச்சிக்கலாங்க. இது மாதிரி இடிக்கல் இல்லைன்னா நீங்கள் வந்து அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி இடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இஞ்சியும் தட்டிக்கலாங்க, பூண்டும் அதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டோம்னா அதில் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. யூஸ்வலாக செய்கிற சிக்கனை விட இந்த சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க. தனி மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், மஞ்சத்தூளுங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கிறோங்க. இது மாதிரி அடி கிடமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் நிறைய செய்கிறீங்கன்னா குக்கரில் கூட செஞ்சுக்கலாங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு நான் கடுகு போட்டிருக்கேங்க. இப்போ வந்து நம்ம இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேங்க. இந்த சின்ன வெங்காயம், இடித்து வச்சுருக்க இஞ்சி, அப்புறம் பூண்டு எல்லாம் வரிசையாக வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டேங்க. இது நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இது வந்து கடாயில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. நம்ம கிளறி விட்டுக்கிட்டோம்னா சரியாக போயிடுங்க. சிக்கன் போட்டோம்னா அது எல்லாமே கலந்து வந்துடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது ஒரு 1/2 kg சிக்கனுங்க. இதுவும் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வந்து அந்த வெங்காயம் பூண்டோடு கலந்து விட்டுருவோங்க. இதுலேயே தண்ணி வருங்க சிக்கன்லேயே. அதனால் அந்த கடாயில் பிடிச்சிருக்கிறதெல்லாம் வந்து கூட நல்லா கலண்டு வந்துடுங்க. இது மாதிரி நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டோட காரம்லாம் இதில் அந்த சிக்கனில் நல்லா ஏறுற மாதிரி இப்போ வந்து கலந்து விட்டுட்டுங்க. உப்பும் சேர்த்துட்டோங்க. நம்ம ஒரு அரை தக்காளி மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க. தக்காளி வந்து இப்படி பச்சையாக சேர்த்துற மாதிரி நினைக்காதுங்க. சிக்கன் வெந்து வரப்போ தக்காளி இருக்கிற இடமே தெரியாதுங்க. அந்தளவுக்கு நல்லா வந்து இந்த சிக்கனோட வெந்துடும். இப்போ இதையும் நான் வந்து நல்லா கலரி விட்டுட்டுங்க. நான் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா பவுட்ரு, அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறோங்க. நம்ம ஏற்கனவே பெப்பரும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் வந்து காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நம்ம ப்ளைன் சாதத்து கூட போட்டு சாப்பிட்லாங்க. இல்லைன்னா ஒரு கீ ரைஸ் அது மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க மசாலா பவுடரையும் போட்டுக்கிறோங்க. அப்புறம் வந்து நான் 2 காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டிருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குங்க. ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க இது. இப்போது அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுட்டுங்க. நான் அந்த கல் இடித்தோம் பார்த்திங்களா, அதுவும் வந்து கொஞ்சம் கழுவி சேர்த்துட்டேங்க. உங்களுக்கு தண்ணி சிக்கன் எவ்வளோ வேகணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துங்க. புதினா போட்டிருக்கோங்க. நீங்கள் கருவேப்பிலை வேணாலும் சேர்த்துக்கலாங்க. புதினா வந்து இது மாதிரி கொதிக்கிறப்போ போட்டு சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க, ஜீரணத்துக்கும் நல்லதுங்க. இப்போ இதை சிம்மில் வச்சுங்க அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுருங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் கலரி விட்டு மூடி திறந்து விட்டு கலரி விடுங்க. நான் வந்து 2 3 இடையில இது வந்து எடுக்கிறதுக்கு விட்டுட்டேங்க. இது மாதிரி வந்து கலரி விட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை பொடியாக வெட்டி போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான இடித்த வெங்காய சிக்கன் வந்து
ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்குங்க. ஸ்பைசி லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெசிபியை வந்து சேவில் போட்டுட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. யூஸ்வலாக செய்கிற சிக்கனோட இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் பாருங்கள், இடித்து இருந்த இடமே தெரில. நல்லா சிக்கன் ஃபுல்லெல்லாம் இந்த மசாலா பெனிட்ரேட் ஆகி சூப்பராக இருக்குங்க. ஒரு ரசம் சாதம் வச்சு இந்த மாதிரி ஒரு சிக்கன் மட்டும் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.